அவங்களுக்கு அதிக 6 லட்சத்துல இருந்து 12 லட்சம் 10 லட்சம். நான் என்ன சொல்றேன், அநேகமா நீங்க வந்து பெரும் பகுதி ஒர்க்கர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போலோவுக்கும் காவேரிக்கு தான் போறாங்க. வேற எம்ஜிஎம் போகலாம். அப்போலோ காவேரி எம்ஜிஎம்ல வந்து பைபாஸ் சர்ஜரி ஒரே பில்லு தானே. இவர் வந்து சீஃப் மேனேஜர் இருந்தாரு, அவருக்கு பில் அதிகமா அதெல்லாம் கிடையாது. பைபாஸ் சர்ஜரினா காவேரியிலயோ அப்போலோவிலயோ எம்ஜிஎம்ல பைபாஸ் சர்ஜரி ஒரே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். வேற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இன்பேஷண்டா இருந்து அதுலயே உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் இருக்காது. இன்பேஷண்டா இருந்து அதுக்கு சில அந்த இன்சூரன்ஸ் எது கவரேஜுக்கு லிஸ்ட் இருக்கும். சர்ஜரி இன்வெஸ்டிகேஷன் அப்படி இருக்கும். அப்படி வரும்போது அப்ப சர்ஜரி சொன்னா அதிகாரிகளுக்கு ஒரு காப்பீட்டு துறை, காப்பீட்டு ஊதியம், காப்பீட்டு தொகை, ஒரு காப்பீட்டு தொகை இருப்பாரு ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க, எங்க அப்பா அட்மிட் ஆனாரு அப்போலோல என்எல்சி ஒர்க்கரு, அந்த அதிகாரி அட்மிட் ஆனாரு என்எல்சி ஒர்க்கரு அப்போலோல, 2 பேருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பில்லு போட்டான். பில்லு வேறையா இருந்தா நீ அவனை அதிகமா விட குறைச்சு கொடு. பில்லு ஒன்னா இருந்தா வெரி அன்சைன்டிபிக். ஆகவே அடுத்த ஆண்டு ரிட்டையர் ஆகிய தொழிலாளிகளுக்கு அதுக்கு அடுத்த ஆண்டு அவங்க நலனை we will take care நம்ம சொல்லணும். இது 2வது விஷயம். 3வது கொடுமையில கொடுமை என்னன்னா, சொசைட்டில இருந்து நிரந்தரமான அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, இட்ஸ் லைக் டார்ச்சர். தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேச்சுவார்த்தைக்கு போற வரையில 89 வரையில, நான் 81ல வந்தாங்க. 81ல இருந்து 89 வரையில 90 வரையில அதிகமாக போராட்டங்கள் கலந்து கொண்டது, நான் கலந்து கொண்டது கான்ட்ராக்டர்களுடைய போராட்டத்துல தான். எங்க இருக்காரு? ஆமா, பிஎஸ்சில பிரஸ் ஹவுஸ் வந்து 20 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஈஸ்ட் கேட்ல வந்து 20 நாளும் தர்ணா, விடாப்படியா. தோமஸ் அரங்கரோட என்ன பார்த்து கேட்டாரு, இதுக்குங்க 20 பேருக்காக வந்து 20 நாள் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்க, நீ வேலைக்கு வாங்கி போயா. அரெஸ்ட் பண்ணா, ரிமாண்ட் பண்ணா. இப்படி உங்களுக்கு அநேகமா அப்ப வந்து அதாவது தோழர்களே, சொசைட்டி ஆரம்பிக்கிற வரையில நீங்க சொல்லுங்க, சிஐடி தவிர வேற யாராவது கான்ட்ராக்ட் சங்கம் வச்சிருந்தாங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடந்து சரி, இனி நம்ம வந்து பூரா இன்னும் ஒரு வாரம் வந்து எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறோம், ஒத்துக்க மாட்டோம்னு வந்துட்டோம். என்ன பண்ணலாம் பொழுது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி முடிவு பண்ணது 2 டிமாண்ட சேர்ப்போம். அது மகீப் சிங் ஒத்துக்கிட்டா கையெழுத்து வேணும், கழிச்சு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடும் சொன்னோம். ஒரு டிமாண்டு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ரெகுலைசேஷன், இன்னொரு டிமாண்டு வாரிசுக்கு வேலை. அடுத்த நாள் போனோம். மகீப் சிங், மிஸ்டர் ராமகிருஷ்ணன், how can we do it? They have signed in. I told him, no, you can have an annexure. அதுல வந்து நீங்க வந்து மினிட்ஸா போடுங்க. அந்த மினிட்ஸ்ல வந்து வாய்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ரெகுலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் 2 பாயிண்ட் மினிட்ஸ்ல சேர்த்து செட்டில்மெண்ட் ஆகணும். அதுதான் சொசைட்டி. இப்ப சொசைட்டி நீங்க மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா வந்து அங்க எம்பிஏ படிச்சு வரவங்க எல்லாம் வந்து எல்லாருமே சில பேர் உங்களுக்கு வந்து ஹவு டு சீட் தி ஒர்க்கர்ஸ்ன்றதான் அந்த ட்ரைனிங்கே. உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்ல? அவங்க இப்ப அவங்க வந்து சொசைட்டில இருந்து ரெகுலர் செய்ய வராங்கன்னு சொன்னா, ஏற்கனவே தொழிலாளிகள் அனுபவிக்கிற சலுகையை எப்படி மறுக்கிறதுன்றதான் அவங்களுடைய டாக்டிக்ஸே. பாவம், அவங்க வந்து 15 வருஷம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர், 5 வருஷம் சொசைட்டி, இங்க வேலையில சேரும்போது வந்து 50-55 வயசு ஆயிடுது, 4 வருஷம் ரிட்டையர் ஆகுறாங்க. அதுல சில பேர் உங்களுக்கு வந்து இப்ப நம்ம செகண்ட் மைன்ஸ்ல குமார் வந்து 98ல ஜாயின் பண்ணாரு, ரெகுலரைஸ் ஆனாரு. நம்ம இறந்து போன ரமேஷ் 98ல வந்தாரு. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பகுதி வந்து வந்தா 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் தான். என்ன கண்டிஷன் போடுறான்? என்எஸ்சி நிறுவனம் கொடுக்கிற பென்ஷன் வாங்கணும்னா அவர் வந்து 10 வருஷம் சர்வீஸ்ல இருக்கணும். தெரிஞ்சு வேணும்னு 10 வருஷம் சர்வீஸ் இவங்களுக்கு பெரும்பது பேர் இருக்காது. அப்ப இல்லைன்னு சொல்லிடலாம்ல.
10 வருஷம் சர்வீஸ்ல தான் பென்ஷன், என்எல்சி பென்ஷன். 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்தாதான் இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் அலவன்ஸ். 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்தாதான் போஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். நம்ம கூட தான் வேலை செய்யறாங்க. 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஒருத்தர் 2 பேர் ரிட்டையர் ஆகுறாங்க. ஒருத்தருக்கு ஏதாவது நெஞ்சு வலின்னு சொன்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட் வந்து இது இன்சூரன்ஸ் கொடுக்கும், இன்னொருத்தருக்கு கொடுக்காது. ஏன்னா 10 வருஷம் இல்ல. அது என்ன 10 வருஷம் கணக்கு? நான்சென்ஸ். என்ன கணக்கு அது? ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் தானே. முன்னெல்லாம் வந்து எம்எல்ஏ பென்ஷன் வந்து 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தாதான் பென்ஷன் இருந்தாங்க. இதுல கவர்மெண்ட்டை கலைச்சிட்டா பதவி போயிடுது இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டேன்னா எம்எல்ஏ ஆகி 1 வாரம் பொறுத்து அசம்பிளி கலைச்சாலும் பென்ஷன் அப்படி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்க கூடாது? ஆகவே தோழர்களே, அப்படி வந்து நம்ம வந்து அந்த ரெகுலரைஸ் ஆன அந்த சொசைட்டியிலிருந்து ஒர்க்கர்ஸனுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் மெடிக்கல் அலவன்ஸ், போஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கு மேல வந்து கிராஜுவிட்டி சென்ட்ரல் ஆக்ட். 5 வருஷம் மினிமம் சர்வீஸ் இருந்தாலும் கிராஜுவிட்டி கிடைக்கும். ஆனா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம்னு சொன்னா, கிராஜுவிட்டி கொடுக்கறதுக்காகவே அவங்க வந்து சொசைட்டில இருந்த சர்வீஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னா, கான்ட்ராக்ட் என்பது இது உங்களுக்கு வந்து ஃபீஸ், அதாவது ஃபீஸ் ரேட்டு அவுட் சோர்ஸ். அவுட் சோர்ஸ் சொன்னா அவன் தான் சம்பளம் கொடுப்பான், மேனேஜ்மெண்ட் காசு வாங்கி. ஆனா சொசைட்டில பேமெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆகவே மேனேஜ்மெண்ட் பே பண்றதுன்னா உங்களுக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தானே. அந்த சர்வீஸை கணக்கு எடுத்துக்கிட்டு 8 வருஷம் சொசைட்டில வேலை செஞ்சாரு, 8 வருஷம் ரெகுலேஷன், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு 5 வருஷம் கணக்கு பண்ணி கிராஜுவேட் கொடுக்கணும். அது நம்ம டிமாண்ட். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட ரெகுலரைஸ் ஆன சொசைட்டி ஒர்க்கர்ஸ் ஒரு 2000 பேருக்கு உங்களுக்கு வந்து W0 உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மேனேஜ்மெண்ட் செஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம பேசிட்டு, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளுக்கு எவ்வளவு ஆன்டி ஒர்க்கரா, எவ்வளவு மோசமா எனக்கு கேட்டா உங்களுக்கு வந்து அது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் ஹெச்ஆர்ன்றதுக்கு ஐ வில் கால் இட் இன்ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். என்ன சொல்றேன், அவன் வந்து ரெகுலரைஸ் ஆனா சொசைட்டி வாங்கின சம்பளத்தோட குறையும் சொன்னா அவன் என்ன ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், என்ன அதிகாரி அவன் வாங்குவானா? முதல்ல கேக்குறப்ப இல்ல அது தனியா அந்த W0 சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஏமா சீட் பண்றது இருக்கு பாருங்க. அப்படி 2000 பேர் இருக்காங்க சொன்னா, we will have to take utmost care to defend the interest of the workers who are affected by introduction of W0. எந்த காரணம், எந்த இது ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி தோழர்கள், இப்ப நீங்க வந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 600 மெகாவாட்டா இருக்கிறப்ப 19,000 தொழிலாளர் ஊழியர்கள் ஒரு சுரங்கம். இப்ப 3000 மெகாவாட் ஆனப்ப இப்ப வந்து பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் 6,500 பேர் தான். ஆனா 12,000 பேர் நமக்கு வெளியில் இருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸும் சொசைட்டி ஒர்க்கர்ஸும். உங்களுக்கு லா என்ன சொல்லுது? 1971 சிபிஎம் தலைவர் ஏகே கோபால பார்லிமெண்ட்ல அவர் முன்மொழிஞ்ச பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லு தான் வந்து கான்ட்ராக்ட் கார்ட்ஸ் அந்த ரெகுலேஷன் அபாலிஷ் சட்டமாக மாறிச்சு. மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்துறது இல்ல, ஏகே கோபால் முன்மொழிஞ்சாரு, விவாதம் சட்டமாச்சு. ரெகுலேஷன் அபாலிஷ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட். அதுல என்ன சொல்லுதுன்னா, ஒண்ணு அவங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும், அபாலிஷ் பண்ண கான்ட்ராக்ட் கூடாது. 2 அவங்க அபாலிஷ் பண்ற வரையில ஈக்குவல் பே ஃபார் என்ன, ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம். நம்ம கூட நம்ம செய்யற வேலையே கான்ட்ராக்ட் ஒர்க்கர் செய்யறான், நம்ம செய்யறவே சொசைட்டி ஒர்க்கர் செய்யறான், அவனுக்கு ஒரு காடாத்து இல்ல அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த சட்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்ல. அமலாக்காது மட்டும் எப்படி வந்து ஒரு வஞ்சிக்கப்படுறாகவே. அப்ப இப்படி 3 கேட்டகரி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒர்க்கர்ஸ் உடைய டிமாண்ட்ஸ், சொசைட்டி ஒர்க்கர்ஸுக்கு அந்த பிஎம்ஆர்ஐ அது அந்த டிமாண்ட்ஸ், வஞ்சிக்கப்பட்ட W0 அவங்களுடைய டிமாண்ட்ஸ்,
ஒட்டுமொத்தமாக வேற நம்ம வந்து 2027 வேஜ் ரிவ்யூஸ் போகும் தோழர்களே, நீங்க வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கு திங்க் பண்ணணும். வழக்கமா அலவன்ஸ் அது இது மட்டும் இல்ல. நீங்க வந்து இப்ப எஜுகேஷன் முக்கியத்துவம் பெறுது, வேற சில அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுது. அப்ப 2026ல 27க்கான சார்ட்டர்ட் பிளான்ஸ் விவாதிக்கிறப்ப நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா புதுசாக நம்ம வந்து என்னென்ன டிமாண்ட்ஸ் வைக்கணும், கல்விக்காக மற்றதுக்காக யோசிச்சு நம்ம வைக்கிறது வந்து ஒரு மகத்தான நமக்கு வந்து பணி காத்துட்டு இருக்கிறதால இது வந்து மத்தவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி மத்தவங்க எல்லாம் செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா காசு கொடுத்து மாட்டாங்க இல்ல. ஆகவே வந்து தொழிலாளி புரிஞ்சுட்டாங்க. அநேகமா வந்ததுல இருந்து தோழர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பேச்சுவார்த்தைக்கு 2 சங்கங்கள் போகக்கூடாது, சீட்டு தான் போகணும். ஒரு நல்ல இண்டிகேஷன் வந்து வந்த உடனே வந்து சீனிவாசன் எங்கன்னு கேட்டேன். இல்ல சீனிவாசன் வேலாயுதமா ராஜஸ்தானுக்கு போயிருக்காங்க. அது என்ன காம்பினேஷன்? வேலாயுதத்துக்கு ஹிந்தி தெரியும், சீனிவாசன் அவரு நம்ம ஒரு ஹிந்தி பேச ஒரு தமிழ் இங்கிலீஷ் பேசுறது போனாங்க. இங்க இருந்து நம்ம தாஸ் தான் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க. எங்க இருக்காரு தாஸ்? அவர் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன சொன்னாருன்னா, நேத்து வந்து மைன்ஸ் ஆபீஸ் கேட் மீட்டிங் போறப்ப தோழர் அந்த ராஜஸ்தான்ல ஓட்டு போட்டவங்க மொபைல் நம்பரு ஓட்டு போட்டவங்க நீங்க சொல்றீங்களா? இப்ப ஒண்ணு சொல்ல வேண்டாம், எரிச்சு போடுவாரு, நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. 188 பேர் டோட்டல் ஒர்க்கர்ஸ், 155 ஓட்டு போலா இருக்கு. அதுல 135 C8க்கு போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அங்க ஓட்டு வாங்குவீங்களா? ஏன்னா அவங்க போட்ட ஓட்டு பயன்படணும்ல. ஆகவே நமக்கு வந்து களம் நல்லா இருக்கு. நம்ம நேரம் நம்ம இங்க கூட்டு பேசி சரியா இருக்காது. ஆகவே இன்று இரவு நாளையில வந்து வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா, மெசேஜ் மூலமா இன்னைக்கு தீக்கை ஒரு ரவுண்டு போயிட்டு கட்டு போய் ஆகவே தோழர்களே இருக்கிற இந்த ஒரு இன்று இரவு நாளை பகுதிகள் ஃபுல்லா நம்ம வந்து வேலை செய்வோம். இதுவரையும் செஞ்சு கன்சல்ட் பண்றதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து வாக்குப்பதிவு அப்புறம் வாக்கு எண்ணிக்கையும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா இந்த சீக்கிரம் பேட்ல என்ன பல சங்கம் போட்டே ஒன்றும் பிரச்சனை வராது. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், முதல்ல வந்து நாணய சங்கத்தை நாணயமாக நடத்துவோம்னு சொல்லி சீட்டு போட்டி தேர்தல் நடக்கிற காலத்துல அன்றைய திமுக நகர செயலாளர் வந்து போலிங் பூத்துல அங்க உள்ள சேர் போட்டு உட்காந்துட்டு என்ன நம்ம நாட்டுல வந்து வெளியே போய் விரட்டிட்டாங்க. யாருன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும். ஒரு பூத்துல அவர் உள்ள போய் சேர் போட்டு உட்காந்துட்டாரு. வரவங்கிட்ட நீ யாரு அவர் நம்ம நாட்டில் சொல்லிட்டாங்க, இவர் முதல்ல வெளியே அனுப்புங்க. அது மாதிரி அப்படி நடக்கும்னு சொல்லல. அதுவே கொஞ்சம் நம்ம வந்து அதிகம் எச்சரிக்கையா இருப்போம். அடுத்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச உடனே அன்னைக்கு 25ஆம் தேதி கவுண்டிங் சொல்லி அதுவே உங்களுக்கு வந்து நான் துவக்கத்துல சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கு நடத்த இருந்த கூட்டத்தை நம்ம வந்து இந்த மாதிரி வெற்றி விழாவாக நடத்தணும். அதுக்காக பணியாற்றும் கேட்டு